نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى اله وصحبه وسلم اما بعد وقد قال الله تبارك وتعالى بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والنجم إذا هوى ما ضل صاحبكم وما غوى وما ينطق عن الهوى إن هو إلا وحي يوحى صدق الله العلي العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வை பயந்து தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும் வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை விட்டும் தன்னையும் தன்னை சார்ந்தோரையும் பாதுகாத்து விலகி நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பா உங்களுக்கும் ஞாபகம் ஊட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், தக்வாவுடைய மக்களாக ஆகிவிடுங்கள், தக்வாவுடைய மக்களாக வாழுங்கள் என்று சொல்லி வசியத்துக்களும் புத்திமதிகளும் உபதேசங்களும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் செய்யப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. வெள்ளிக்கிழமை நாளன்று ஓதப்படக்கூடிய ஹுத்பாக்களில் வசியத் தக்வாவை கொண்டு வசியத்து செய்யப்படாவிட்டால் அந்த ஹுத்பா பரிபூர்ணத்துவமற்றது என்று உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள். அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்வது, அல்லாஹ்வை பயந்து கொள்வது என்று சொன்னால் எனக்கு உங்களுக்கு தெரியும், தக்வா என்று சொல்லக்கூடியது அது ஒரு வெளித்தோட்டம் அல்ல, அது எனக்கும் என்னுடைய இறைவனுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு உறவுக்கு பெயர் தான் தக்வா. அந்த உறவு எப்படி இருக்கிறது என்பது அவரவர்களுக்கு தான் தெரியும். என்னுடைய உறவு என்னுடைய ரப்புக்கும் எனக்கு இடையில் எப்படி இருக்கிறது, உங்களுடைய உறவு அல்லாஹ்வுக்கு உங்களுக்கு இடையில் எப்படி இருக்கிறது என்பதை ஒவ்வொரு மனிதனும் தான் அறிவானே தவிர அதை இன்னும் ஒருவரால் அளக்க முடியாது. அதைத்தான் தொழுகையில கூட தக்பீர் கட்டின உடனேயே இமாமாக இருக்கலாம், மஹ்மூமாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் முதலாவது அல்லாஹ்விடத்தில் ரகசியம் பேசுவது வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதீ ஃபதர ஸமாவாத்தி வல் அர்த். இந்த வானம் பூமிகள் அனைத்தையும் இந்த முன்மாதிரியில் இல்லாமல் படைத்து நிர்வாகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இறைவனின் பக்கமாக என்னுடைய முகத்தை நான் திருப்பி இருக்கின்றேன் என்று அல்லாஹ்வை புகழ்ந்துவிட்டு கடைசியாக சொல்லுகின்றோம், இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்னுடைய வாழ்க்கை மட்டுமல்ல, என்னுடைய மௌத்து கூட, நான் மௌத்தாகுவதாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டித்தான் மௌத்தாகுவேன். இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி, அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழ்வது மட்டுமல்ல, அல்லாஹ்வுக்காக வேண்டித்தான் மௌத்தாக வேண்டும். குர்ஆன் இப்படி சொல்லுகிறது. நீங்க முஸ்லீம்களாக வாழுவதை விட முக்கியம் என்ன தெரியுமா? நீங்க முஸ்லீம்களாக மௌத்தாக வேண்டும். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். நம்ம எத்தனையோ பேர் இருப்பாங்க, வாழ்க்கை பூரா இஸ்லாத்தில் வாழ இல்லை, கடைசி நாள் முஸ்லீமாக வாழ்ந்திருப்பாங்க. அல்லாஹ் சொல்லுகிறான், வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். நீங்க இஸ்லாமியர்களாக முஸ்லீம்களாக வாழ வேண்டும்.
இஸ்லாத்துக்குள்ள நீங்க சம்பூர்ணமாக வந்துள்ளீர்கள். அறக்குறையாக இஸ்லாம் எப்படி இருக்கிறது என்பதே அவர்களுக்குத்தான் தெரியும். நான் பேசக்கூடிய இஸ்லாம், நீங்க கேட்கக்கூடிய இஸ்லாம், நான் படித்திருக்கிற இஸ்லாம், எங்களுடைய வாழ்க்கையில எத்தனை வீதம் இருக்கிறது, எப்படி இருக்கிறது, எந்த நிலையில இருக்கிறது என்பதையெல்லாம் நானும் நீங்களும் தான் முஹாசபா செய்து கொள்ள வேண்டும். இன்னமொத்தரால் அதை பற்றி முஹாசபா செய்தால் அது புறமாக மாறிவிடும், அது கீவத்தாக மாறிவிடும். எங்களை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும், என்னை பற்றி நான் சிந்திக்க வேண்டும், உங்களை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டும். சுயமான ஒரு பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறார், நீ இஸ்லாத்துக்குள்ள வாங்கோ என்று மட்டும் கூப்பிட இல்லை, கூப்பிடுறான் இஸ்லாத்துக்குள்ள டோட்டலி சம்பூர்ணமாக வந்துள்ளது. சிந்தனையும் இஸ்லாமிய சிந்தனை, நடையும் இஸ்லாமிய நடை, குடும்ப வாழ்க்கையும் இஸ்லாமிய குடும்ப வாழ்க்கை, தொழிலும் இஸ்லாம் சொல்லி தந்த தொழில், அனைத்தும் பண்பாடாக இருக்கலாம், அகலாக்காக இருக்கலாம், குணாதிசயமாக இருக்கலாம், சகவாழ்வாக இருக்கலாம், அன்னதானமாக இருக்கலாம், சுகாதாரம் கோபத்தை காட்டுவதாக இருக்கலாம், சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதாக இருக்கலாம், அனைத்துக்குமே இஸ்லாம் வழிகாட்டி இருக்கிறது. எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ வேண்டும், இஸ்லாத்துக்குள்ள சம்பூர்ணமாக நுழைந்தல் என்று சொல்லி அல்லாஹ் சொன்னது யாரும் தெரியுமா? அல்லாஹ் சொன்னது மாற்று மதத்தை சார்ந்த மக்களை பார்த்து சொல்லிட்ட, இஸ்லாத்துக்கு வெளியில் வாழக்கூடிய மக்களை பார்த்து சொல்லாமல் அல்லாஹ் யாரும் பார்த்து சொல்றான். உதாரணமாக ரமலான் வருகிறது, நோம்பு பிடியுங்கள் என்ற ஆயத்தில் அப்போது உங்களுக்கு நோம்பு விதியாக்கப்பட்டிருக்கிறது, நோம்பு பிடிங்கோ என்ற ஆயத்து யாருக்குன்னா முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல, முஸ்லீம்களுக்கு அல்லது ஈமான் கொண்ட மக்களுக்கு. மனிதர்களே உங்களுக்கு நோம்பு கடமையாக்கப்பட்டது அல்லாஹ் சொல்லல, ஈமான் கொண்டவர்களே உங்களுக்கு நோம்பு விதியாக்கப்பட்டிருக்கிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்கள், மனிதர்களே அல்லாஹ்வுடைய நபி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லல. ஆனா அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, நீங்க அவருக்கு ஸலவாத் சொல்லுங்க. அதே போலதான் அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, உங்கள்கிட்ட ஈமான் இருக்கு, அல்லாஹ்வை நம்புறீங்க, ரசூலை நம்புறீங்க, பக்தி ஹராம் நம்புறீங்க, பாவம் கூடாது நம்புறீங்க, நாளைய கியாமத்தில் மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குன்னு நம்புறீங்க. எனவே நீங்க உண்மைகள் தான், சந்தேகமே கிடையாது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, அது யா அய்யுஹன் நாஸ் அல்ல, யா இபாதி அல்ல, ஈமான் கொண்டவர்களே, என்னையும் உங்களையும் பார்த்து அல்லாஹ் விழிக்கிறான். என்ன சொல்லுகிறான்? நீங்க இஸ்லாத்துக்குள்ள முழுமையாக நுழைந்து விடுங்கள், நீங்க இஸ்லாத்துக்குள்ள முழுமையாக வந்து விடுங்கள். நாங்க இப்ப யோசிக்க வேண்டும், எங்களுடைய வாழ்க்கையில இஸ்லாம் எத்தனை வீதம் இருக்கிறது? ஒரு இஸ்லாமியனாக இருந்து எனக்கு எப்படி வாழ முடியும்? இஸ்லாமியனாக எப்படி வியாபாரம் செய்ய முடியும்? இஸ்லாமியனாக குடும்பத்தில் கணவன் மனைவியாக எப்படி வாழ வேண்டும்? ஒரு இஸ்லாமியனாக இருந்து எப்படி புள்ள வளர்க்க வேண்டும்? இப்படியாக நானும் நீங்களும் ஒவ்வொரு துறையிலும் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் அப்படி சொல்லிவிட்டு சொல்லுகிறான், அதை விட முக்கியம் என்ன தெரியுமா? முஸ்லீமாகத்தான் வாழ வேண்டும், முஸ்லீமாகத்தான் இருக்க வேண்டும். ஆனா அதை விட முக்கியம் என்ன தெரியுமா? நீங்க இஸ்லாத்தில் மௌத்தாக வேண்டும். ولا تموتن إلا وأنتم مسلمون. இஸ்லாமியர்களுடைய மையவாரி அடக்கப்பட்டு விட்டோம் என்பது மட்டுமல்ல, எனக்கு ஜனாதா தொழுவிச்சிட்டாங்க என்றது மட்டுமல்ல, அல்லாஹ் சொல்லுகிறான், நீ முஸ்லீமாக மௌத்தாக வேண்டும். சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உலகத்தில் நபியாக வாழ்ந்தார்கள். சுப்ஹானல்லாஹ், அழகான வரலாறு, குர்ஆனுடைய வரலாறு, குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாறு, படிப்பினைக்குரிய வரலாறு. அந்த வரலாற்றில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கடைசியாக கேட்ட துஆவையும் அல்லாஹ் சொல்ல மறக்கவில்லை. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கடைசியாக கேட்ட துஆ என்ன தெரியுமா? தவஃபனி முஸ்லிமன். யா அல்லாஹ், நான் ஒரு நபி, எனக்கு நபித்துவம் இருக்கிறது, நபுவத் இருக்கிறது,
நான் நபியினுடைய மகன், என் அப்பா ஒரு நபி, அவருடைய வாப்பாவும் நபி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அந்த பரம்பரையில் வந்தவர் நபியினுடைய மகன். நபியினுடைய மகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாலு நபியினுடைய நாலாவது பரம்பரையில பிறந்தவர் தான் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்ட துஆ என்ன தெரியுமா? தவஃபனி முஸ்லிமன் வ அல்ஹக்னி பிஸ்ஸாலிஹீன். யா அல்லாஹ், என்னோட முஸ்லிமாக மௌத்தாக்குங்கள். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நானும் நீங்களும் யோசிக்க வேண்டும். என்னுடைய உங்களுடைய வாழ்க்கை இஸ்லாமிற்கு நடித்து இருக்கிறது. இதைத்தான் தக்பீர் கட்டிக்கொண்டு வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி சொல்லிவிட்டு இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்விடத்தில் ரகசியமாக சொல்லுகிறோம், வ அன மினல் முஸ்லிமீன். யா அல்லாஹ், நான் ஒரு முஸ்லிமாக இருக்கிறேன் என்று சொல்லி சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுகிறோம். அங்கே வரைத்தான் சொல்லுகிறோம், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். யா அல்லாஹ், உன்னையே வணங்குகிறேன், உன்னிடமே உதவி தருகிறேன் என்று சொல்லும் பொழுது ஹதீஸ்ல வந்திருக்கிறது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பள்ளி சொல்கிறான். ஒவ்வொரு தொழுகையிலையும் நாங்கள் சொல்றோம், ஓதுகிறோம், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். சுபஹ் தொழுகிறீங்க எல்லாரும், கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்க. அப்ப நான் சுபஹ் தொழுகையில சூரத்துல் ஃபாத்திஹா ஓதினேனா, இந்த ஆயத்தை ஓதிப்பட்டுச்சுதான் தொழுகைகளையும் கொஞ்சம் மறுபரிசீலனை செய்து பார்க்க வேண்டும். சுபஹ் தொழுகை நிச்சயமாக தொழுகிறேன். சுபஹ் தொழுகையில சூரத்துல் ஃபாத்திஹா ஓதின ஞாபகம் இருக்குதா? இப்ப அவ ஓதும் பொழுது இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் அப்படியே வந்து போயிடுச்சுதா? ஏன்தான் தொழுகையும் உள்ள தொழுகையாக மாறும். நாங்கள் எல்லாம் ஜும்மாவுக்கு வந்திருக்கிறோம். அழைப்பு விட்டார், ஹய்ய அலஸ் ஸலாத், அஸ்ஸலாத்து ஜாமிஆ ரஹ்மத்துல்லாஹ், கூட்டு தொழுகைக்கு வாங்கோ என்று சொல்லி இமாம் அவர்கள், முஅஸ்ஸின் அவர்கள் பள்ளிவாசல்ல அழைப்பு கொடுத்தார். தொழுகைக்கு கூப்பிட்டா அவர்தானே வர வேண்டும். தொழுகைக்கு அழைப்பு கொடுக்கப்பட்ட தொழுகைக்கு தானே வர வேண்டும். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொலை வர சொல்லை, நீங்க தொலை வாங்க அல்லாஹ் சொல்றான். ஏன் சொல்லுங்க என்று சொன்னால், குர்ஆன் சொல்லுது, தொழக்கூடியவர்களுக்கு வயலந்த நரகம் இருக்குது. ஃபவைலுல் முஸல்லீன், தொழுகைக்கு வாங்கோன்னுதான் முஅஸ்ஸின் கூப்பிட்டார். ஹய்யா அலஸ் ஸலாத், அல்லாஹ் தொலை வாங்கோன்னு சொல்லல. அல்லாஹ் சொல்லுகிறான், இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, ஜும்ஆவுடைய தினத்தில் முஅஸ்ஸின் உங்களை அழைத்தார், தொழுகைக்கு அழைத்தார், அல்லாஹ்வுடைய ஸிக்ரின் பக்கமாக விரைந்து வாருங்கள். தொழுகையுடைய நோக்கம் அல்லாஹ்வுடைய ஸிக்ர். எந்த தொழுகையில வெறுமனே விழுந்து எழும்புவது உட்கார்ந்து நிற்பதுமாக மட்டும் இருக்க வேண்டாம். அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த தொழுகையாளர்களுக்கு நாசம் உண்டாகும். என்ன தொழுதோம், என்ன ஓதினோம், என்ன கேட்டோம், எப்படி நடந்துச்சு ஒன்றுமே தெரியாது. தக்பீர் கட்டினோம், சலாம் கொடுத்தோம், வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று துஆவை முடிச்சுக்குள்ளாக வைப்போம். அதில் தொழுகை. தொழுகை என்பது அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய சிந்தனையுடன் தொழு, என்னுடைய சிந்தனையுடன் தொழுகையை நிலைநாட்டு. இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான் ஹதீஸுல் குத்ஸில, இதா காலல் அப்து, அடியான் தக்பீர் கட்டிக்கொண்டே தொழுகையில இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், யா அல்லாஹ், உன்னையே வணங்குகிறேன், உன்னிடமே உதவி தேடுகிறேன் என்று அடியான் சொல்லும் பொழுது அல்லாஹ் என்ன தெரியுமா பதில் சொல்றான்? மலக்குமார்களுக்கு இதை எழுதவான, இதை நீங்க எழுதவான, இது ஒரு வார்த்தை, இது ஒரு காத்து. மனிதன் பேசக்கூடிய பேச்சு ஒரு காத்து, அதுக்கு எந்த விளைவும் இல்லை.
இதா قال العبد الحمد لله رب العالمين தக்பீர் கட்டிக்கொண்டு மனிதன் அல்லாஹ்வை புகழ்ந்தால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொன்னார் அல்லாஹ் சொல்கிறார் ஹமிதனி அப்தி وإذا قال الرحمن الرحيم يقول الله تبارك وتعالى مجدني عبدي ஒவ்வொரு ஆயத்தை ஓதி முடிக்கும் பொழுதும் அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு பதில் சொல்லுகிறான். ஆனால் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்று வந்ததுவே அல்லாஹ் சொல்லுவது என்ன தெரியுமா? ஹாதா பைனி வ பைன அப்தி, இது எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் இடையில ரகசியம். இதில் யாரும் கையளிக்க மாட்டேன். எனக்குத்தான் தெரியும் சொல்லுவது என்ன என்று சொல்லி என்னையே வணங்குகிறான், என்னிடமே உதவி தேடுகிறான் என்று சொல்லிவிட்டு என்ன செய்கிறான், எப்படி நடந்து கொள்கிறான்? அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, வாழ்க்கையில தக்வாவை கொண்டு வர வேண்டும் என்றால் தக்வா என்று சொல்லக்கூடியது அது ஒரு வெளிப்படையான தோட்டம் அல்ல. அது எனக்கு என்னுடைய ரப்புக்கு வெளியிருக்கக்கூடிய ரகசியம், எனக்கு அல்லாஹ்வுக்கு மேல ரகசியம். பாவத்தை நினைத்து கண்ணால கண்ணீர் கொட்டுகிறேன், யாருக்கும் தெரியாது, அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். நல்ல நிலையில மௌத்தாக வேண்டும் என்று எனக்கு ஹுத்பாவும் சொல்லலாம், செய்யலாம், உங்களுக்கு ஹுத்பாவை கேட்டு ரசிக்கவும் முடியும். ஆனால் நல்ல நிலையில தான் மௌத்து வர வாழுவோமா? நல்ல நிலையில மௌத்து வர வாழுவோமா? துஆ கேட்கிறேன். துஆவை கொண்டு மட்டும் என்ன கிடைக்க மாட்டாது. துஆ கட்டாயம் கேட்க வேண்டும். ஆனால் துஆவுக்குரிய உழைப்பும் செய்ய வேண்டும். தமூதுன கமா தஈஷூன், நல்ல மௌத்தை எதிர்பார்க்கிறீங்க எல்லாரும். மிம்பரிலேயே மௌத்தாகிவிட வேண்டும், தொழுகையிலேயே மௌத்தாகிவிட வேண்டும், நோபாளியாகவே மௌத்தாகிவிட வேண்டும், குர்ஆனை ஓதிக்கொண்டே மௌத்தாகிவிட வேண்டும், தான தர்மம் செய்து கொண்டே மௌத்தாகிவிட வேண்டும், பாவங்களுக்கெல்லாம் தௌபா செய்த நிலையிலேயே மௌத்தாக வேண்டும், யாரும் கோபமில்லாத நிலையில மௌத்தாக வேண்டும். ஹராமாக சம்பாதித்தது, ஹராமாக எடுத்துக் கொண்டது, ஹராமாக அபகரித்துக் கொண்டது அனைத்தையும் திருப்பி கொடுத்துவிட்டு மௌத்தாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஆனா அல்லாஹ் சொல்கிறான், ஆசைப்பட்டதுக்கு மட்டும் மௌத்து வர மாட்டாது. நல்ல நிலையில வாழ்ந்தால் நல்ல நிலையில மௌத்து வரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வாழ்க்கையையும் நசீபாக்குவாராக, அந்த மௌத்தையும் நசீபாக்குவாராக. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, தக்வாவுடைய மக்களாக வாழ்வதற்குரிய ஒரு அழகான வழியை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டார். என்ன வழி தெரியுமா? தக்வாவை சம்பாதிக்கிறதுக்கு குர்ஆனை படித்து ஹதீஸை படித்து அறிவை தேடுவதன் மூலம் மட்டும் தக்வா என்பது வரமாட்டார். தக்வாவை அடைஞ்சு கொள்வதற்கு ஒரு வழி அல்லாஹ் சொல்லிட்டார். என்ன வழி தெரியுமா? நல்ல மக்களுடன் சேர்த்து வாழ்ந்து. எனக்கு தெரியும், குர்ஆன்ல வரக்கூடிய வரலாறு தான் சஹாபாக்களுடைய வரலாறு. 3 சஹாபாக்கள் தபூக் யுத்தத்தில் பங்கெடுக்கிறார்கள். புகாரி ஷரீஃபில் வரக்கூடிய நீண்ட ஹதீஸ், புகாரி ஷரீஃபில் கிட்டத்தட்ட 3-4 ஹதீஸ் இருக்கு, பெரிய ஹதீஸ், நீண்ட ஹதீஸ். நாங்கள் அந்த ஹதீஸ்களை ஓதுற காலத்தில் பல நாட்கள் எங்களுக்கு சொல்லித்தந்தாங்க, பல நாட்கள், ஒரு நாள் இல்லை. அதுல ஒரு ஹதீஸ் தான் தபூக்குடைய ஹதீஸ். தபூக் யுத்தத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்பட்டு போன ஹதீஸ். ஒரு வித்தியாசமான வரலாறு. அந்த தபூக் யுத்தத்துக்கு போன சந்தர்ப்பத்தில் அந்த எந்த வகையான யுத்தமும் நடக்க, யுத்தத்துக்கு போனதுதான் தாமதம், எல்லாரும் வெறுக்கிட்டு போனாங்க. அதுல ஒரு சில சகோதரர்கள் போகவில்லை. கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட மனிதர்கள் அந்த பங்கெடுத்தேன். அநேகமான முனாஃபிகீன்கள், நயவஞ்சகர்கள் அதில் பங்கெடுத்தேன். தன்னை இஸ்லாமியனாக முஸ்லிமாக நடித்து நாடகம் நடித்துக் கொண்டிருந்தவர்கள் அதில் பங்கெடுக்காம பொதுமக்கள் செய்து கொடுத்தாங்க. சொன்னாங்க, வந்ததுக்கு பிறகு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இதிலிருந்து தப்பிக்கொள்ள முடியும், எக்ஸ்கியூஸ் கேட்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எக்ஸ்கியூஸ் தந்துடுவாங்க என்ற நிலைப்பாட்டில் ஒரு கூட்டம் விட்டாங்க. 3 பத்ருடைய சஹாபாக்கள் இவர்களும் நாளைக்கு போகும் பிற்படுத்தினாங்க. அதுல போகக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ருடைய யுத்தத்தை முடித்துவிட்டு திரும்பி வந்து மதீனாவுக்கு வந்து செட்டில் ஆகிட்டாங்க. அதுக்கு பிறகு யுத்தத்திற்கு போகாதவர்கள்
வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொல்றாங்க. வீட்டுல மனைவிக்கு சுகம் இல்லை, வீட்டுல தனிமைக்கு யாரும் இல்லை, இப்படிப்பட்ட பிரச்சனை அப்படிப்பட்ட பிரச்சனை என்று சொல்லி ஏதோ ஒரு காரணத்தை சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைவருடைய காரணங்களையும் ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டு சொன்னார், அல்லாஹ் போதுமானவன், அவருடைய விடயத்தில் அல்லாஹ் முடிவு செய்யட்டும், எனக்கு பிரச்சனை கிடையாது என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடயத்தை முடித்துக் கொண்டார்கள். ஆனாலும் 3 சஹாபாக்கள் வந்தாங்க. வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க கோபித்துக் கொண்டாலும் பரவாயில்லை, அல்லாஹ் கோபித்துக் கொண்டார், ஏதாவது ஒன்று சொல்லி நீங்க எங்களை மன்னித்து விடலாம், பிரச்சனை கிடையாது. ஆனா உங்களை திருப்தியை விடவும் அல்லாஹ்வுடைய திருப்தி எங்களுக்கு முக்கியம். 3 பேர் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்க வராத இருக்கிறது எந்த காரணமும் இல்லை, இதுதான் உண்மை, இதுதான் நடந்தது. நாளைக்கு போவோம் இப்பொழுது பின்பற்றினோம், எந்த வாகனங்களுக்கு வேகமாக போயிடலாம், போய் சேர்ந்து கொள்ள முடியும் என்று நாங்கள் நினைத்தோம். நாங்கள் நினைச்சு போறதுக்கு நாங்க நாளைக்கு நாளைக்கு 10 நாள் போய்விட்டு நீங்க திரும்பி வந்துட்டீங்க, எங்களுக்கு எந்த ஒரு காரணமும் சொல்றதுக்கு இல்லையான சொல்லலாம். ஏன்னு சொன்னா காரணத்தை சொல்லி உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக் கொள்ள முடியும், ஆனா அல்லாஹ்விடத்தில் எப்படி காரணம் சொல்லுவது? அவனுக்கு தலையெல்லாம் தெரியும், ரகசியங்கள் தெரியும் என்று சொல்லி உண்மையை சொன்னார்கள். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 3 பேருக்கு சொன்னார்கள், உங்களுடைய இடத்துல எனக்கு எந்த ஒரு முடிவும் செய்ய முடியாது, அல்லாஹ் தான் முடிவு செய்யும். இது குர்ஆனுடைய வரலாறு. குர்ஆன் எங்களுக்கு கதை சொல்றதுக்காகவே இறக்கப்பட்ட புத்தகம் அல்ல. பாக்கான ஹதீஸை இஃப்தரா, இது கதை சொல்ற புத்தகம் அல்ல. எந்த மனைவி கோபித்துக் கொள்ள முடியும், எந்த கணவன் கோபித்துக் கொள்ள முடியும், எந்த முதலாளி கோபித்துக் கொள்ள முடியும், எந்த ரப்பு என்னோட கோபித்துக் கொள்ளக்கூடாது. இன்னைக்கு நாங்க ஏன் பொய் சொல்லுகிறோம்? பொய் எதுக்கு வருகிறேன்? நல்ல தெரியும் பொய் என்று சொல்லி, ஆனாலும் பொய்யை ஏன் சொல்லுவோம்னா, பொய் சொல்லுபவருடைய நோக்கம் என்ன தெரியுமா? கண்ணுக்கு தெரியாதவருக்கு கோபித்துக் கொண்டாலும் பரவாயில்லை, கண்ணுக்கு தென்படக்கூடிய அல்லாஹ்வுடைய படைப்பினை கோபித்துக் கொள்ளக்கூடாது. பொய்யர்கள் மீது சாபம் உண்டாகட்டும் என்று குர்ஆன் சபிக்கிறது. நாங்க சொல்றோம், நீ சபித்தாலும் பரவாயில்லையா அல்லாஹ், ஓட சாபத்தை விடவும் எனக்கு கண்ணுக்கு முன்னால தென்படக்கூடிய ஏந்த முதலாளி, ஏந்த மனைவி, ஏந்த கணவன், ஏந்த வாப்பா, ஏந்த நானா, இவர்களுக்கு பொய்யொன்று சொல்லி அவங்கள திருப்தியை பெற்றுக் கொண்டா அது எனக்கு பெருசி, ஓண்ட அதிருப்தியை விடவும் என்பது தானே பொய், அதானே பொய். இந்த 3 பேர் சொன்னாங்க, யார சொல்ல அப்படி அல்ல, நீங்க கோபித்துக் கொண்டாலும் சரி, எனக்கு உங்களுக்கு ரப்பாக இருக்கிற அல்லாஹ் கோபித்துக் கொள்ளக்கூடாது. ஹதீஸ் புகாரியை பற்றி படிக்கும் போது ஆச்சரியமாக இருக்கிறது. அல்லாஹ் சொன்னாங்க, சரி உங்களோட விடயத்தில் அல்லாஹ் முடிவு செய்யட்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முடிவு செய்து விட்டார். நீண்ட வரலாறு உலமாக்களை அணுகி இந்த வரலாறை படுகின்றன. கதை புத்தகம் அல்ல, படிப்பினைக்குரிய புத்தகம், வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய புத்தகம். அது என்ன சொன்னாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் முடிவு செய்வார் என்று விட்டு விட்டாங்க. 40 நாள் 50 நாள் யாருமே கலைக்க இல்லை, எந்த சட்டமும் இறங்க இல்லை, எல்லாரும் ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய முடிவு வரும் வரைக்கும் அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, 50வது நாள் தான் முடிவு வருகிறேன். அந்த யுத்தத்துக்கு போகாம பங்கெடுக்காம பின்வாங்கிக் கொண்டிருந்த 3 பேரையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்ற ஆயத்தை அல்லாஹ் சொல்லிவிட்டு அந்த சம்பவத்தை வரலாறு முடித்து விட்டு எனக்கு உங்களுக்கு என்ன தெரியுமா புத்தி சொல்லுகிறான்? அடுத்த ஆயத்து, இந்த வரலாறு முடித்ததற்கு பிறகு அடுத்த ஆயத்து தான் படிப்பினைக்குரிய ஆயத்து. அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ். இந்த 3 சஹாபாக்களும் நபியுடைய திருப்தியை அடைய வேண்டிய தேவையை விட முக்கியம், அல்லாஹ்வுடைய திருப்தி எனக்கு முக்கியம். அதனால உண்மை சொன்னார்களே, அப்படிப்பட்ட தக்வாவுடைய மக்களாக வாழ பாருங்கள்.
அந்த தக்குவா எத்தனை கிடைக்கும்? வாழ்க்கையிலேயே உண்மையை மட்டும் பேசக்கூடிய, உண்மை சொல்லக்கூடிய மக்களுடன் வாழ பாருங்க. என்ற கூட்டாளி யாரு? என்ற நண்பர்கள் யாரு? நான் யாருடன் சகவாசம் வைத்திருக்கிறேன்? அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, வாழ்க்கையில தக்குவாவை கடைபிடிப்பது என்பது அதற்குரிய லேசான ஒரு வழியை தெரியுமா? என் நண்பர்கள் யாரு? அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், வகூனூ மஅஸ்ஸாலிகீன், எப்பயுமே இருக்க பாருங்க. சாப்பிடுறது, குடிக்கிறது, கடைக்கு போறது, தொழில் செய்வது, விளையாடுறது யாருடன்? உண்மை பேசக்கூடிய மக்கள்தான். அல்லது பொய் பேசக்கூடிய மக்கள் தான். பொய் பேசக்கூடிய மக்களுடன் நான் வாழ்ந்தால் அவர்களுடைய பொய் என்னைக்கு ஒரு பொய் காரணமாக மாற்றிவிடும். வாழ்க்கையில் உண்மை பேசக்கூடிய மக்கள் வாழுங்கள் என்று சொல்லி குர்ஆன் கட்டளை பிறப்பித்திருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னைக்கு உங்களை இந்த கூட்டத்தில் தக்வாவுடைய மக்களாக வாழ வைப்பானாக. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஒரு முக்கியமான சமூக பிரச்சனையை பகிர்ந்து கொண்டு விட்டு கொடுத்துக் கொள்ள ஆசைப்படுறேன். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, சமூகத்தில் அறியாமையின் காரணமாக, தெரியாத்தனத்தின் காரணமாக நடைபெறக்கூடிய பாவங்கள் எம்மாத்திரமும் இருக்கிறது. இந்த பாவம் நடக்கிறதுக்கு ஒரு காரணம் அறியாமை என்று நினைக்கிறேன், அல்லது திட்டமிடப்பட்டு செய்யக்கூடிய ஒரு சரியாகவும் இருக்கலாம். சமீபத்தில் நாங்கள் சமூகத்தில் வாழ்கிறோம் என்பதன் காரணமாக இந்த பிரச்சனைகள் எல்லாம் சமூகத்தில் பேசப்படக்கூடியது. அதுல ஒன்றுதான் இந்த பெண்களுக்கு செய்யப்படக்கூடிய அநியாயம், துரோகம். பெண்கள் இதா இருப்பாங்க, கணவன் ஒத்தான் இருப்பார். இதா இருக்கக்கூடிய பெண்ணிடத்துல கணவனுடைய குடும்பத்தில் யாரோ நான் தம்பி சகோதரன் திட்டமாகப்பட்ட நாங்கள சொத்துக்கள் எல்லாம் தெரியும், நாங்கள ப்ராப்பர்ட்டிஸ் தெரியும், நாங்கள உடமைகள் தெரியும். இப்ப என்ன நடக்கும் என்றால், அந்த பெண்ணிடத்துல அந்த டாக்குமெண்ட்ல சைன் பண்ணுங்க, இந்த டாக்குமெண்ட்ல சைன் பண்ணுங்க, அதுல சைன் பண்ணுங்க சொல்லி கொடுத்தாங்க. அவர்களுக்கு வாழ்க்கை இதாவது எனக்கு வெளியே போகிறாங்க, சைன் பண்ணி கேட்டா கொடுத்துத்தான் வேண்டும். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இப்படியும் சைன் வாங்கி அனாதைகளுடைய உடமைகளை எல்லாம் உடந்தையாக்கிக் கொண்டு ஹராம் ஹலால் தெரியாமல் அந்த பெண்களுக்கு எந்த வகையான பைனான்சியல் இன்ட்ரெஸ்ட் நிதியற்ற நான் ஒரு இஸ்லாமிய பெண், எனக்கு இஸ்லாத்தில் சொத்துரிமை என்பது இருக்கிறது. எந்த சொத்து யாந்த சொத்து? கணவனுடைய கணவனுக்கும் மனைவிக்கும் சொத்துல எந்த பங்கும் கிடையாது. மிக அன்பாக சொல்றேன், உங்களுடைய குழந்தைகளுக்கு எல்லா டிகிரியும் வாங்கி கொடுத்துட்டீங்க. செல்வாங்கிற மகள் ஆஸ்திரேலியா டிகிரி எடுத்திருக்கலாம், யூகே டிகிரி எடுத்திருக்கலாம், அவ சைக்காலஜியில் என்ன முடிச்சிருக்கிறான் என்றெல்லாம் சொல்லுவாங்க. அதை நான் சொல்லுவேன், வாழ தெரியாத சமூகம். சமூகத்தில் வாழ தெரியாது. எப்படி வாழும்? யாராவது சைன் பண்ணி கேட்டா சைன் பண்ணி கொடுக்கிறதா? கணவன் கேட்டாலும் சைன் பண்ண கூடாது. ஏனால் மனைவியிடம் ப்ராப்பர்ட்டி, கணவன் ப்ராப்பர்ட்டி அல்ல. இதோட பெண் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்தோம். நான் உனக்கு தந்த 50 பவுன் நகை, இது உங்க மாப்பிள்ளையோட பிசினஸுக்கு ஒரு கேபிட்டல் அல்ல. அதோட மாப்பிள்ளை ஹஜ்ஜிக்கு போறதுக்கு ஒரு முதல்ல இதை உனக்கு நான் தந்தது. இன்னைக்கு சுப்ஹானல்லாஹ் சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒரு ஆழ்பெரிய அட்டகாசமாக இந்த அட்டகாசம், அந்த சகோதரிக்கு, அந்த குழந்தைக்கு, அந்த பெண்ணுக்கு இதை பற்றி எந்த வகையில் இஸ்லாம் தான், இது இஸ்லாம் என்ன வழிகாட்டி இருக்கு? இஸ்லாம் என்ன வழிகாட்டி இருக்கு? குர்ஆன் சொல்லுவாப்பா,
பெண்களுடைய பைனான்சியல் ரைட்ஸ், நிதியியல் ரைட்ஸ் அவங்களுக்கு இருக்கிற உரிமை. நீங்க அவங்க நினைச்சவானம் நான் ஒரு பெரிய கல்யாணம் முடிச்சுட்டேன், என் மகன் என் மனைவி இந்த சொத்தெல்லாம் வேண்ட சொத்துன்னு சொல்லி நான் உங்களுக்கு என்ன தெரியுமா சொல்றேன், ஹதீஸ் வச்சு சொல்றேன், உங்களுக்கு மிச்சம் மிச்சம் வேணும் இருந்தா உங்களோட மனைவிக்கு என்ன தெரியுமா வாங்கி கொள்ளேனும், மனைவிக்கு என்ன தெரியுமா இருக்கேனும், உமா உங்க 2.5 வீதம் ஜகாத் இருக்குது, இத பள்ளிக்கு கொடுக்காம இதை எனக்கு தங்கிலிருந்து கேட்கிற ரைட்ஸ் மட்டும்தான் ஹஸ்பண்ட் இருக்கு. அல்லாஹ் புரியும். இது ஹராம், இது அட்டகாசம், இது பாவம். இது நீங்க உங்கள மனைவிக்கு செய்யக்கூடிய நலவாக தென்பட்டாலும் உங்கள மகளுக்கு அப்படி ஒத்த செய்ய எப்படி இஸ்லாம் சொல்லித்தது. பெண்களுக்கு இந்த கண்ணியை சொல்லி கொடுக்கும். யாராவது ஒருத்தர் சைன் பண்ண சொன்னாரா சைன் பண்ணி கொடுத்துட்டோம். இந்த கொரோனா மௌத்தானவர்களுடைய குடும்பத்தினுடைய அவர்களுடைய பார்த்தா அதுல சுகம் சொத்தியாகும். நன்றாக புரிந்து கொள்வோம். நான தம்பி குடும்பமாக வாழக்கூடிய சொல்றேன், நான மௌத்தாயிட்டாரே, நான மௌத்தாயிட்டாரே, நான மௌத்தானா நாளைக்கு நாங்கள வாப்பா உசுரோடு இருக்கிறாங்க. உங்களே வாப்பா, நாங்கள வாப்பா உங்களே வாப்பா, வாப்பா உசுரோட இருந்தா தம்பிமாருக்கு நானமாருக்கு எந்த சொத்திலே எந்த பங்கும் கிடைக்காது. பாப்பா 90 வயசாக இருக்க பிரச்சனை இல்லை. நான மௌத்து நாங்கள் ஒரே ஒரு ஆம்பளக்குள் இருக்கிறது ஒத்துழைப்பே இல்லை. ஏழு பிரதர் மூத்தாயிட்டாரு, ஏழு பிரதருக்கு ஒரே ஆம்பளக்குள்ள மட்டும்தான். அந்த ஆம்பளக்குள்ளைக்கு வயசு என்ன தெரியுமா, ஒரே ஒரு நாள் நேரத்தான் உள்ள பிறந்தீங்க, நேரத்தான் உள்ள பிறந்தீங்க இல்ல புள்ளைங்க பிறக்க இல்ல. நானோட மைனி அந்த பெண் கற்பனையாக இருக்கிறார். இந்த புள்ளை இன்னும் வெளியே வர இல்லை, அதுக்குள்ள நான மௌத்தாயிட்டாரு. அந்த பிறந்த புள்ள ஆம்பளை பிள்ளையாக இருந்தா இருக்கிற பிரதர்ஸுக்கு சொல்றேன், உங்களுக்கு எதுவும் ஒத்த செலவு ஹலால், ஒத்த செலவு ஹலால். ஹராம் ஹலால் என்பது வட்டி வாங்குறது மட்டுமல்ல, லஞ்சம் கொடுக்கிறது மட்டுமல்ல, சூதாட்டத்தில் சம்பாதிக்கிறது மட்டுமல்ல. இதுக்குத்தான் பள்ளியில் அகமத்து இருக்கிறாங்க, ஊர்ல இமாம்கள் இருக்கிறாங்க, ஊர்ல உலமாக்கள் இருக்கிறாங்க. இவங்களை பாவித்து மார்க்கம் என்ன சொல்லுது? எங்களை பெண்கள் பாவம், எங்களை பெண்களுக்கு இந்த செய்தி போய் செய்வது கிடையாது. சைன் பண்ணிட்டா சைன பண்ணிடுவாங்க, கடைசிக்கு பார்த்தா அது மோகேஜ் ஆகி அது பேங்க்ல அறியாது. இவரை மூத்தானதுக்கு பிறகு அந்த பெண்ணுக்கு தான் நிற்கும் பொழுதே வருது நோட்டீஸ். எங்க போறது? இதுக்கு காரணம் அறியாமல் தாயியது. மிக இறக்கமாக சொல்லுகிறேன், இந்த ஏற்பாட்டை செய்து இருக்கிற பெண்கள் திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னாக உனக்கு இருக்கிற நிதியியல் கல்வி, பைனான்சியல் லிட்ரஸி எப்படி இருக்குது மார்க்கத்தில் இஸ்லாத்துல ஒன்று சொல்லிடலாம். அது அப்துல்லா மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா மனைவி ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அவ வந்து பணக்காரி. ஹஜ்ரத் அப்துல்லா மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவ என்ன தெரியுமா சொன்னாரு? அப்துல்லா மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா ஸைனப் இடத்துல, உம்மா உன்ன ஸகாத்தையாவது எனக்கு தந்துடு. புகாரில ஹதீஸ், புகார் ரஹ்மத்துல்லாஹி கேட்கிறாங்க, உன்ன ஸகாத்தையாவது எனக்கு தந்துடுன்னு கேட்டாங்க. அப்பத்தான் சொன்னாங்க ஸைனப் ரலியல்லாஹு தஆலா, ஏந்த ஸகாத் உங்களுக்கு தரையிலாது, நபிட்ட கேட்டுத்தான் செய்வேன் என்று நபிட்ட வச்சு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்தாங்க. ஸைனப், கணவனுடைய ஸகாத்தை மனைவிக்கு வாங்க இயலாது, மனைவியுடைய ஸகாத்தை கணவனுக்கு கொடுக்கலாம் என்று சொன்னாங்க. எனவே வாழ்க்கையில் ஹலால் ஹலால் என்பது ஒரு பெரிய ஒரு பகுதி. அல் ஹலால் ஒரு ஹராம். ரமலான் வருகிறதா, நவைத்து சௌமகளில் சொல்லணுமா, தராவீஹ் ஓடணுமா, அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு நசீபாக்குவானாக. ஏன் உங்களுடைய உடம்புல ஓடக்கூடிய யுத்தம் ஹலாலாக இருக்கிறது, இது ஹலாலாக இருக்கிறது, என் வீடு ஹலாலாக இருக்கிறது, என் வாகனம் ஹலாலாக இருக்கிறது, என் உடமைகள் ஹலாலாக இருக்க வேண்டும்.
அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ரமலானுக்கு ஆயத்தமாகும் போது சொன்னா வீட்டுக்கு பெயிண்ட் பண்ணி வீட்டுக்கு சாமான் கொண்டு சேர்க்கிறது மட்டுமல்ல, அதை செய்யணும். அது வாங்கிட்டு அதுக்கு முன்னே ஆயத்தமாகும் எந்த உடமைகள் ஹலாலாகும், எந்த இஃப்தார் ஹலாலாகும், எந்த சஹர் ஹலாலாகணும், எந்த வாகனம் ஹலாலாகணும், எந்த இருப்பிடம் ஹலாலாகணும். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, துஆ கேட்கிறோம். அல்லாஹ் சொல்றான், மல்பஸு ஹராம் மஷ்ரபு ஹராம், உடுப்பு ஹராம். அல்லாஹ் குடிக்கிற சாப்பாடு, தின்ற சாப்பாடு ஹராம், குடிக்கிற பானம் ஹராம். இதை புரிஞ்சு கொண்டு யா ரப் யா ரப் யா ரப் என்று நீ எவ்வளவு தான் சுஜூதிலையும் ருகூலையும் குனூத்திலையும் என்னதான் கண்ணீர் கொட்டினாலும் அன்னா யுஸ்தஜாபு லஹு, அவர்களுக்கு எப்படி ஆமீன் சொல்லப்படும், எப்படி துஆய்த்துக் கொள்ளப்படும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் ஹராத்தை ஹராமாக விளங்கி செயல்படக்கூடிய செய்வானாக, தௌஹீதை செய்வானாக, நல்லவர் பாலிப்பானாக. யாருடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகளை மன்னித்தருள்வாயாக, உண்மையாக விளங்கப்படுத்துவாயாக, ஹராத்தை ஹராமாக விளங்கப்படுத்துவாயாக, ஹராத்தை பாதுகாத்துவாயாக, நன்மையான கருவங்களை செய்வதற்கு ஆசை ஆர்வத்தில் சீமாக்குவாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.